ஸ்டூடெண்ட்ஸ், தினமணி மற்றும் ஹிந்துலேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபஸ்ட்டு தினமணி பார்த்துருவோம். ஓகே, மே 7ஆம் தேதி இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர், அது இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா பகல்காம் அட்டாக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலயமா 2 பெண்களை வச்சு அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தாங்க. பாகிஸ்தானுக்கிட்ட போய் அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த நாள் இன்னைக்கு தான், மே 7. ஓகே, அதை பற்றின டீட்டெயில்ஸாகவும் பார்ப்போம். அதில் என்ன ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் பார்ப்போம். யாரை தாக்குனாங்க, எதுக்காக நம்ம பகல்காம் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அதில் அப்பாவியத்தனமான 26 பேர் சுற்றுலா பயணிகள், இந்திய சுற்றுலா பயணிகளை கொல்லப்பட்டாங்க. அதையும் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு அந்த நாள் தான். அதுக்கப்புறம் தினமணியில் மற்றும் ஹிந்துல என்னென்ன முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிலபஸ் என்னென்ன கவர் இருக்கோ அது மட்டும் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, இது வந்து பொலிட்டிக்கல் நியூஸாக இருந்தாலும் இதை நம்ம கான்ஸ்டியூஷன் வைஸ் பார்த்து தான் ஆகணும். ஓகே, இது பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்கு. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஏன் வந்து இன்னும் ஆட்சி கட்டலில் ஏற முடியல, ஏன் வந்து இன்னும் கவர்னர் வந்து அவங்கள ஆட்சியில் அமைக்க சொல்லலை அப்படின்னா, அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி, தனி பெரும்பான்மை பெறவில்லை. கோயலிஷன், அதாவது கூட்டு வச்சிருந்தாலும் அதுலயுமே வந்து இது வரைக்கும் கூட்டு வைக்காதனால இப்போ காங்கிரஸ் போய் சேர்ந்து 5 சீட்டு தான் இருக்கிறதுனால மொத்தம் நமக்கு மெஜாரிட்டி தேவை 254 தொகுதி. ஓகே, 234 தொகுதியில விஜய் அவங்க பெற்றிருக்கிறது வெறும் 108 தான். ஸோ இன்னும் 10 சீட்டு வேணும். அந்த 10 சீட்ல காங்கிரஸ் 5 தான் இருக்காங்க, மீதி 5 சீட்டு வேணும். இதுல கவர்னர் அவர்களுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஆர்டிக்கல் நமக்கு தெரியணும், 163. இந்த வாட்டி வரப்போறது இதே மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் கேட்டுருவாங்க. டிஸ்கிரிஷனரி பவர் எதுக்காக இருக்கு அப்படின்னா, தன்னிச்சையா அவரு முடிவெடுக்கலாம். ஸோ கவர்னர் ஹேஸ் த ஓன் பவர் இட் செல்ஃப். அவரு எந்த ஒரு டிசிஷனும் தன்னிச்சையா எடுக்கலாம். என்ன 108 தானே வச்சிருக்கீங்க, வாங்க நீங்க வந்து ஆட்சி கட்டில ஏறுங்க, பதவி பிரமாணம் எடுத்துக்குங்க, அதோட ஒரு நாள் கொடுக்குறேன், 7 நாள்ல இருந்து 14 நாள் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட நீங்க ஆதரவு கேட்டு ஒரு 10 எம்எல்ஏ வச்சு ஆட்சியை ரன் பண்ணிட்டு போங்க, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தான் சர்க்காரிய கமிஷன் கேஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பொம்மி கேஸ் ஒன்று நடந்துச்சு, கர்நாடகா பொம்மி கேஸ், யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் பொம்மி கேஸ்க்கும். அவங்க 1994 என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டிஸ்கிரிஷனரி பவர் கவர்னருக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கறதுனால அவங்க விருப்பப்பட்டவங்க யாரோ அவங்கள ஆட்சியில் ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது அசம்பிளியில போயிட்டு வாக்கெடுப்பு எடுத்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றது. ஸோ அதுதான் இப்ப நடக்கும். இதுக்கப்புறம் இப்ப ஆட்சி கட்டில ஏறிடுவாங்க. இப்போ டெஃபினட்டா டிவிகே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவாங்க தமிழ்நாட்டுல. இதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க அமைக்க முடியல அப்படின்னா டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே சேர்ந்தா நடக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே எத்தனை சீட் இருக்கு? ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 59 சீட் இருக்கு. 59 சீட் இருக்கா? அவங்களுக்கு 59 பிளஸ் ஏடிஎம்கேக்கு 47. ஸோ இது எத்தனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவங்க கூட்டணி ஆட்சி வச்சாலே கிட்டத்தட்ட 129 கிட்டத்தட்ட வரும், 126 கிட்டத்தட்ட வரும். ஸோ அதோட மட்டும் இல்லாம இந்த ஐஎன்சி காங்கிரஸ் போயிடுச்சு. ஸோ விசிகே 106, இவங்க 2 பேரை வச்சாலே விசிகே 2, பாமக, அதுக்கப்புறம் சிபிஎம் 2, இவங்க 2 அப்படின்னு கேட்டாலே கிட்டத்தட்ட 119க்கு மேல அவங்க ஆட்சி கட்டில ஏறதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தாலும் இருக்கு. இருந்தாலும் தனி பெரும்பான்மையா தனி மெஜாரிட்டி அதிக சீட்டு வச்சிருக்கிறது யாரு? 108 டிவிகே அவர்கள் தான், டிவிகே விஜய் அவர்கள் தான் வச்சிருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் அவங்க ஆட்சி கட்டில ஏறுவாங்க. சிஎம் அப்பாயின்ட் பண்றதுக்கு ஆர்டிகல் என்ன அப்படின்னா 164. இதுல இன்னொன்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ட்ரிக்கியா. ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ற பவர் மட்டும்தான் கவர்னருக்கு இருக்கு. சிஎம் அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த சிஎம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அட் த சேம் டைம் எப்படா கவர்னர் ஆட்சி வருது, பிரசிடென்ட் ஆட்சி வருது அப்படின்னா, ஸோ அவங்க இன்கெப்பாசிட்டியா இருந்தா, ஏதோ வந்து ஒருத்தவங்க மினிஸ்டர்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கலெக்டிவா சேர்ந்து ஸோ இந்த ஆட்சியை கவுக்கணும், அதுக்கப்புறம் மெஜாரிட்டியை வந்து கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா மட்டும் தான் இது கவர்னர் ரூலா போகும், பிரசிடென்ட் ரூல் வரும். அந்த பிரசிடென்ட் ரூலுக்கு தான் 356. ஓகே, அப்படிலாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது.
ஸோ லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி லீடரை பேச்சை தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சப்போஸ் வேற ஏதாவது கட்சிக்கு போனா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அப்பதான் வந்து 10th ஷெட்யூல் பார்த்தோம் இல்லையா, கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல, நம்ம டீட்டெயிலாக தெளிவா ஒவ்வொரு டைம் பார்ப்போம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் போயிட்டாங்க. அதுக்கு சொல்றாங்க எப்பப்பெல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னு. 2004 மக்களவை தேர்தலில் காங்கிரஸோட சேர்ந்தாங்க. 2006, 2011, 9, 2014. ஸோ இப்போ 2019 மக்களவை தேர்தல், இப்போ 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அது இப்போ முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷ பந்தம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இது பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கோடைகால் அதிகமாக இருக்கு, என்னடா இதை எடுக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நமக்கு பாருங்க, எந்த ஒரு இதுலையுமே கொஸ்டின்ஸை எடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் செட்டராக இருந்தேன்னா இதுல மாதிரிலாம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க, என்ன மாரி ஆட்கள். ஸோ அப்படிங்கிறப்ப தான் பார்க்கணும், நம்ம அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். இது பியூர் சயின்ஸ் அண்ட் டிசீஸ் பேஸ்டு. ஓகே, தண்ணீர் மட்டும் குடிச்சா நம்மள இந்த கோடை காலங்கள்ல நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு, நம்ம உடம்புல இருந்து வேர்வை வெளியில வரப்போ தண்ணீர் நீர்ச்சத்து மட்டும் வெளில வர்றதில்ல, பொட்டாசியம் அண்ட் சோடியம் போன்ற திரவங்களும் வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை ஈடுகட்டுறதுக்கு தான் அந்த உப்பு மற்றும் சர்க்கரை கரைசல், அந்த ORS அப்படின்னு சொல்லிட்டு ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதையும் வந்து குடிக்கணும். பட் அதிலுமே வந்து ஜூஸா விற்கிற ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனை சுகாதாரத்துறை பேன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கங்க. பவுடரை வாங்கி தண்ணியில கலந்து அதுதான் குடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த தண்ணீரோட மோர் சேர்ந்து குடிச்சோம்னா நம்ம உடம்புல அந்த வேர்வையோடு சேர்ந்து வர்ற அந்த பொட்டாசியம் இது எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டிராபிக்கல் ரீஜன் அந்த இதுலலாம் ஒரு நோய் வந்திருக்கான். அது என்ன நோயின்னு கூட இதுல சொல்லியிருக்காங்க, டைல்யூஷனல் ஹைப்போனட்ரிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு. நமக்கு கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹீட்னால வர்ற அதிகமான கோடை காலங்கள்ல வர்ற டீஹைட்ரேஷன்ல வர்ற நோய் எது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஸோ இதுதான் டைல்யூஷனல் ஹைப்போனட்ரிமியா. ஓகே, அதோட சேர்த்து நமக்கு அதோட சிம்டம்ஸ் என்ன, குமட்டல், தலைவலி இதெல்லாம் இருக்கும், பெதட்டல் இதெல்லாம் இருக்கும். உப்பு கலந்த மோர், கூழ், உப்பு சர்க்கரை இதெல்லாம் குடிக்கணும். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோடியம், பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளும் வெளியேறுது. சோடியம், பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளும் நம்ம வேர்விலிருந்து வெளியாகிறதுனால நம்ம தண்ணீரை மட்டும் குடிக்க கூடாது, ORS கரைசலும் குடிக்கணும், உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த தண்ணியும் குடிக்கணும், மோரு பிளஸ் உப்பு கலந்த அந்த மோரையும் குடிக்கணும். அவ்வளவுதான் இது. ஓகே, அதுக்கப்புறம் PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்திருக்கு. PM ஸ்ரீ திட்டம் இணைய தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம். அது என்ன PM ஸ்ரீ அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் தான் அது. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். பிரதம மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, பிரதம மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறதான் PM ஸ்ரீ. இது 2014 ஆரம்பிச்சது. இது எதுக்காக அப்படின்னா, ஸ்கூலை நார்மல் ஸ்கூலா நடத்தாம ஒரு மாடர்னுக்கு சேஞ்ச் பண்றது, அப்புறம் அவங்களோட கற்றும் திறனை மேம்படுத்துறது, இப்போ உள்ள காலங்களுக்கு தகுந்த மாதிரி AI, மிஷின் லேர்னிங், பிளாக் செயின் டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், BMS போன்ற லேட்டஸ்ட் படிப்புகளுக்கு அதை மேற்கோள் காட்டுறது. அதை விட இதை யார் வந்து மேனேஜ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு. ஸ்டேட் 60%, சென்ட்ரல் 60%, ஸ்டேட் 40%. அதுக்கப்புறம் இதுல நவோதயா ஸ்கூல் வரும், கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வரும். அதுல எத்தனை பர்சன்டேஜ், இப்ப யூனியன் டெரிட்டரி இருந்தா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ, அதாவது பிரதம மந்திரி ஸ்கூல் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்கூலை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2014 இருந்து நம்ம ஆரம்பிச்ச பிறகும் நம்ம இன்னும் ஆரம்பிக்கல இதை. ஓகே, இப்போ அதை ஆரம்பிக்க சொல்லி, ஏன்னா இப்போ ஆட்சிக்கு மாற்றங்கள் வருது. ஸோ அப்போ இருந்த கவர்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்ப்போம், ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதுதான் பிரதம மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதோட விஷனை பூர்த்தி பண்றது தான். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அதோட பார்வைகளை மேம்போக்கு தான். இதுல இன்க்ளூசிவ் growth, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அலைன்மெண்ட் பண்றது, குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறது தான் இதோட மெயின் நோக்கமே. பிரதம மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் ஸ்கீம் இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 2014 வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். மெயினா இதோட மாடல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ரூட் பண்றதுக்கு, மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் கொடுக்கறதுக்கு,
அதான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அதோட சேர்த்து மாடர்ன் லேர்னிங் என்வரான்மெண்ட்ஸை உருவாக்குறது, அப்புறம் டீச்சர்ஸிங் வெல் ஸ்கில்டு டீச்சர், இன்னோவேட்டிங் டீச்சிங் ப்ராக்டிஸ், இது எல்லாத்தையுமே இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஒரு விஷனாவே இருக்கு. ஓகே, இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஓவரால் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்ஸை இந்த பிரைம் மினிஸ்டர், அதாவது பிஎம் ஸ்ரீ இந்த ஸ்கூல் வந்து கொடுக்கும். இந்த ஸ்கீம்ஸ் பிரதம மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, இது லான்ச் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது. லான்ச் 2022. ஸோ டார்கெட் ஸ்கூலு ஓவர் 14,500 அக்ராஸ் இந்தியா. கீ பார்ட்னர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், யூடி கவர்மெண்ட். இதில் நான் 2014 அப்படிங்கிற அந்த இயர் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்போத்துலேருந்து தான் இந்த கவர்மெண்ட் ரன் ஆனதுனால நான் அதை மிஸ் இன்டர்பிரட் பண்ணியிருப்பேன். இப்போ இது ஆரம்பிச்சது 2022. ஓகே, இதை மாற்றிக்கிங்க. மெயின் அப்ஜெக்டிவ் டு ப்ரொவைட் குவாலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அலைன்மெண்ட் கொடுக்கறதா இதோட மெயின் நோக்கமே. ஓகே, அப்புறம் இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பைலேட்டரல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 13 துறைகள்ல நம்மளும் வியட்நாம், ஓகே, வியட்நாமும் 13 துறைகள்ல மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பைலேட்டரல் ரிலேஷன் மூலயமா கிட்டத்தட்ட இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துலயே இப்போ நம்ம $12 பில்லியன் நம்ம வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேட்டு இது 25 பில்லியனா நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 13 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சர், நம்மளோட இந்தியாவோட கல்ச்சர் அங்கே போகும். நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் மெடிசின்ஸ் யூஸ் பண்றோமோ அது அங்கே போகுது, அங்கேருந்து வருது. ஸோ இந்த 13 வர்த்தகம், பாதுகாப்பு, இது எல்லாத்தையுமே சேர்ந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ் அதையும் நம்ம வாங்கிக்க போறோம். ஓகே, வியட்நாம்லேருந்து. வியட்நாமோட டோலாம், அங்க அதிபர் யார் அப்படின்னா இவர் தான் டோலாம் அப்படிங்கிறவரு. இவருக்கும் பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கும் 2 பேர் சேர்த்து இந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் நடந்திருக்கு. இந்தியா வியட்நாம் $25 பில்லியன் வர்த்தக இலக்கு. சோ எண்ம பரிவர்த்தனை டிரான்சாக்சன், ஜிபே, பேடிஎம் போன்ற எண்ம பரிவர்த்தனை இப்ப அங்கேயும் இருக்க போகுது. அதோடு மட்டும் இல்லாம அரிய புவி கனிமங்கள், ரேர் எர்த் மெட்டல்ஸ், அதையுமே நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செமிகண்டக்டர் தயாரிக்கிறது. அந்த செமிகண்டக்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இந்த டிஜிட்டல் போர்டு தயாரிக்க, மொபைல் தயாரிக்க, லேப்டாப்பு, அதுக்கப்புறம் டிவியில இருக்கிற வீட்டில் இருக்கிற டிவி, ஸோ ரிமோட்ஸ் எல்லாமே இப்போ இந்த செமிகண்டக்டர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தயாரிக்கிறதுக்கு நம்ம ரேர் எர்த் மெட்டல்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் இது. அப்புறம் கல்வி, வங்கித்துறை மற்றும் கலாச்சாரம், இது என்ன, அது மட்டும் இல்லாம ஆயுஷ், பாரம்பரிய மருத்துவம், அதுவுமே வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இப்ப நம்ம நாட்டுல கிடைக்கிற இந்த ஆயுர்வேத மருந்து, சித்தா மருந்துகள் அனைத்துமே இனிமேட்டு வியட்நாமோட மார்க்கெட்லயும் கிடைக்கும். அதுதான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஸோ இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, லுக்கிஸ்ட் பாலிசி. லுக்கிஸ்ட் பாலிசி இதுதான் 2014 கிட்டத்தட்ட 2014 கொடுத்தது. லுக்கிஸ்ட் பாலிசி, லுக் ஆக்ட் பாலிசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு கூட. லுக்கிஸ்ட் பாலிசி பார்க்கறத விட ஆக்ஷன்ல பண்றதா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஸோ இது மெயினா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்னு போட்டது எதுக்காக, நம்ம இந்தியாவோட ஈஸ்ட் சைட்ல யார் யார் இருக்கா, கிட்டத்தட்ட அஷ்டலட்சுமிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ் போன்ற மாநிலங்களை அவங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஏன்னா அங்க மலை பிரதேசமா இருக்கும், அங்க ட்ரைபல் பீப்புள்ஸ், அங்க எஜுகேஷன்ல இருந்தாலும், அங்க ரிசோர்ஸ் அதிகமாக இருந்தாலும் அங்க டெவலப்மெண்ட் கம்மி. போதுமான ரயில் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, போதுமான பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ரோடு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அங்க நெட்ஒர்க்ஸ் அவ்வளோமா ஒர்க் பண்ணாது. ஏன்னா அங்க அந்த டெரெயின் வந்து பிளைன் டெரெயின் கிடையாது. ஸோ மலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்க அவ்வளவு டெவலப்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ அதனாலதான் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, அங்க டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதே மாதிரி தான் இதுலயும் இப்போ வியட்நாம் நமக்கு ஈஸ்ட் சைட்ல இருக்கிறதுனால லுக் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில இதை ஒர்க் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் 1 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு மே 7. இந்த ஆபரேஷன் சிந்தூர் எதனால இது நடத்தப்பட்டது, ஏப்ரல் 26 போன்ற நாள்ல 2025, அதாவது அந்த பகல்காம் அப்படிங்கிற பிளேஸ்ல சுற்றுலா, அது ஒரு சுற்றுலா தலம், அங்க போனவங்கள கிட்டத்தட்ட 26 பேரை லக்ஷரி தொய்பாவா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு பழிதி இருக்கும் வகையில தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபரேஷன் நடத்தி, இதுக்கு 2 பெண்களை கமாண்டரை சீஃபாவும் போட்டிருந்தாங்க. அவங்க வயோமிகா சிங், அதுல ஒரு பிரசித்தி பெற்றவங்க.
அந்த பேர் 2 பேரும் கமாண்டர் சிங் 2 பேரும் இந்த ஆப்ரேஷனை நல்ல தெள்ள தெளிவா ப்ராப்பரா செஞ்சு முடிச்சாங்க. சக்சஸ்ஃபுல்லும் பண்ணாங்க. அது நடந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்து 1 வருஷம். ஸோ இன்னைக்கு மே 7. அதனால தான் இதை பத்தி இன்னைக்கு பேசுறோம். ஸோ இதுல அன்னைக்கு ட்ரோன் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகுது. ட்ரோன் தொழில்நுட்பமும் சைபர் கிரைம் சைபர் மூலியமாவும் இப்போ எது படிக்கிறோமோ இல்லையோ சயின்ஸ் ஹிஸ்டரியை விட ஸோ ட்ரோன் டெக்னாலஜி பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். சைபர் அட்டாக்கு சைபர் கிரைம் பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபினான்ஷியல் நாலேஜ் நிறைய இருக்கணும். அதுதான் இப்போதைக்கு பேஸ் ஆகி இருக்கு. ஸோ 26 சுற்றுலா பயணிகளை கொண்ட அந்த தாக்குதல் பலி கொடுக்கறதா இந்த மே மாசம் 6 மற்றும் 7. ஸோ அதான் இது விங் கமாண்டர் வயோமிகா சிங், கலோனியல் சோஃபியா குரேஷி. ஸோ இவங்க 2 பேரும் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு தலைமை தாங்கி நடத்தின 2 பெண்கள். இது வரலாற்றிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் 7th மே 2025ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க. இந்த ஸ்ட்ரைக் ஆபரேஷன் யார் எதையும் எகெயின்ஸ்ட் அப்படின்னா ஜெய்சி முகமது, லக்ஷர் இ தைபா மற்றும் ஹிசபுல் முஜாஹிதீன் எந்த அமைப்புன்னே தெரியாம இந்த அட்டாக் நடந்தது. ஸோ விடோஸ் ஆஃப் பஹல்காம் அட்டாக். ஓகே, பர்சனல் ட்ரிபியூட் டு த விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் இது. ஓகே, இதுல என்ன வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கேல்ப் க்ரூஸ் மிசைல், ஹேமர் ப்ரெசிஷன் கைட் பாம்ஸ், அப்புறம் லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிற இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணாங்க. அதுல அந்த ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணதான் இது. ஓகே, இந்த ஸ்கேல்பிங்கிற இந்த ஸ்டோம் ஷேடோ தான் இதை தான் யூஸ் பண்ணி ஆபரேஷன் சிந்தூரை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க. ஸோ அந்த 26 பேர் இறந்தவங்களுக்காக பதிலடி கொடுத்ததும் இந்த ராட்சசன் தான். ஓகே, அடுத்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. எலெக்ஷன் யாரை வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் அதுலேயே நம்ம பார்த்தோம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயின்ட் பண்றாங்க, பிரசிடென்ட். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் அவங்க 2 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது எந்தெந்த ஆக்ட் மூலயமா வந்ததுன்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதையும் பத்தி நம்ம பார்ப்போம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது 1+2 அவங்க தான் வருவாங்க. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 பேர் வந்து எலெக்ஷன் கமிஷனர், ஆக மொத்தம் 3 பேர். இவங்க நியமனம் பண்றதுக்கு 2023ல ஒரு மசோதா விட்டாங்க. அது யாரு அப்படின்னா லோக்சபாவோட ஆப்போசிட் பார்ட்டி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சொல்லுவாங்க, LOP. அப்புறம் பிரைம் மினிஸ்டர். ஓகே, அதுக்கப்புறம் CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த 3 பேர் சேர்ந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கலாம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் 2 பேர் இருக்காங்களா அவங்களையும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மசோதால இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு, சீஃப் CJI உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிய அந்த பொறுப்புல இருந்து அந்த குழுல இருந்து எடுத்துட்டாங்க. அதுதான் இப்போதைக்கு இந்த தீர்ப்புக்கு காரணமே. அதுல இந்தியாவோட சொலிசிட்டர் ஜெனரல் மேத்தா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, துஷார் மேத்தா அவர்கள் இந்த கேஸ்ல நான் வந்து இப்போதைக்கு ஜாயின் பண்ண முடியாது, மற்ற கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்த விட இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடி கூட. அது அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட். அவங்களுக்கு ஒப்புதல் வழங்குறதான் யாரு அப்படின்னா தேர்தல் ஆணையர்கள் நியமன விவரத்துல பிரதமர், மக்களவை எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இதுலேருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CJI வெளில எடுத்துட்டாங்க. இந்த 2024 மார்ச்ல தான் இந்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. அது இப்போதைக்கு அவங்கள CJI நீக்கிட்டாங்க. இந்த மசோதா தான் இப்போதைக்கு. ஸோ இந்த ஜனநாயக சீர்திருத்த இந்த விஷயத்தை தான் இந்த ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்குறோம். இதுல எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் பண்றதுக்கு யாரோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுல இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுப்பாங்க. பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. ஆனா அதை யார் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், CJI இதுதான் கொடுக்கணும். அது எப்ப 2023 சட்டத்தின்படி. ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்திய பசங்க, இந்தியாவை சேர்ந்த இளம் வீரர்கள், அதாவது அண்டர் 15ல குத்துச்சண்டையில கிட்டத்தட்ட 27 பதக்கங்களை உறுதி செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரி, வெயிட் கேட்டகரியில 33 கிலோ, 32 கிலோ, 20 கிலோ, 25 கிலோ அப்படிங்கிறதுல. ஸோ கிட்டத்தட்ட 27 பதக்கங்கள். ஆசியா அண்டர் 15 குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில
கிட்டத்தட்ட நமக்கு 27 பதக்கங்கள் உறுதியாகி இருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான். இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இறுதி கட்டத்தை எட்டும் ஈரான் அமெரிக்காவோட போர். இந்த போர் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? பிப்ரவரி 28. பிப்ரவரி 28 ஆரம்பிச்சு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அது அடைக்கப்பட்டு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அது ஈரானால் அடைக்கப்பட்டு உலக லெவல்ல எல்லா இடத்துலயுமே பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டது. கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கிடைக்கல. அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் அது கிடைக்கல. அதுக்கப்புறம் லிக்விஃபைடு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் அது தட்டுப்பாட்டுனால நிறைய பேருக்கு வேலை போணுச்சு. பொருளோட விலை அதிக ஏற்பட்டுச்சு. ஹோட்டல்ஸ் மூடப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியாம பொருளோட விலை இன்ஃபிளேஷன்ஸ் உயர்ந்தது, வளர்ச்சி குறைஞ்சது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் இப்போ ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், அதாவது அங்க இருக்கிற பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிற அதர் கண்ட்ரியோட ஷிப்ஸ், அதாவது கப்பல்களை மீட்டு வர்ற ஒரு சேஃபா மீட்டு வர்ற ஒரு அமைப்பு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இந்த ஒரு ஆப்ரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து சக்சஸ்ஃபுல்லா 2 நடந்தது. ஸோ இப்போ மொத்தமா போர் முடிகிற தரவால இருக்கு. ஆனா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், ப்ராஜெக்ட் எபிக் ஃபியூரி, ப்ராஜெக்ட் ரோரிங் லயன் இதெல்லாம் எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எதுக்கு அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் கொடுத்ததே வந்து ஸ்டாண்டர்டு ஷிப்ஸ் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிற அந்த ஷிப்ஸை சேஃபா கொண்டு வர்றதுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து. இது ஸ்டாண்டர்டு ஷிப்ஸ் சீ ஃபேரர் பர்டிகுலர் ஃப்ரம் நியூட்ரல் அண்ட் இன்னசென்ட் கண்ட்ரிஸ், அந்த நியூட்ரல் மற்றும் இன்னசென்ட் கண்ட்ரியோட ஷிப்ஸை சேஃபா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து கொண்டு வரதான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லான்ச் டேட் எப்போ அப்படின்னா May 4, 2026. நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்? ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? USA ட்ரம்ப்னால. அது எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 4, 2026. இப்போ இஸ்ரேல் US ஈரானோட போர் எப்போ ஆரம்பிச்சது? February 28, 2026. ஓகே, இதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி யார் கொடுத்தது? அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ரோரிங் லைன் யார் கொடுத்தது? இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ்ல வரும். ஸோ தினமணி இன்னைக்கு உண்டான இவ்வளவுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நியூஸ். அடுத்து ஹிந்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹிந்து May 7 ஹிந்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு, சிலபஸ்ல என்னென்ன கவர்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றுக்க போறாரு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி அதிகமாக பார்த்துட்டோம். எங்க பார்த்தாலும் அதான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. சிஎமோட அப்பாயின்மெண்ட் இந்த இது மட்டும் பார்த்துப்போம். 164 சிஎம் அப்பாயின்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் 163 கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் பவர் வந்து ஆட்சி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு. இது மட்டும் நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். இப்போ இதெல்லாம் நடக்கல, ஹங் அசம்பிளி நடந்ததுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6 மாசம் கழிச்சு இப்போ 356 பிரசிடென்ட் ரூலு, கவர்னர் ரூல் நடக்கும். அந்த ஆர்டிக்கலும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு திரும்பி ரீஎலெக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ இவங்க ஜெயிச்சிட்டு போறாங்க. இது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராஜெக்ட் நிக்கோபார்ல அது ஒரு மாலதீவ்ஸ் மாரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நிக்கோபார்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டூரிசம், இந்தியாவோட டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு. அதுதான் எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல 50% குவாரம் நடந்திருக்கு. குவாரம்னா மினிமம் சப்போர்ட் பிரசன்ட்ல வர்றது. அதுல 3/2 பங்கு அதுல பெண்களும் வந்து இடம் பெற்றிருக்கணும். அதுதான் இந்த குவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல எல்லாருமே வந்து கேட்கறது எதனால அப்படின்னா, அங்க இருக்கிற மக்கள்கிட்ட தான் கேட்டு இங்க நாங்க டெவலப்மெண்ட்டை உண்டாக்க போறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆக போகுது, மால்தீவ்ஸ் மாதிரி இங்க டூரிஸ்டுக்கு தேவை மாதிரி, அது இல்லாம அங்க டிரான்ஸ்போர்ட் டாக்ஸ் மட்டும் வந்து நிக்கிற மாதிரி, அங்க அதை கிராஸ் பண்ணி போற ஷிப்ஸ், இன்டர்நேஷனல் ஷிப்ஸ் எல்லாமே அங்க அந்த போர்ட்ல நின்றுட்டு போற மாதிரி. இதனால இந்தியாவுக்கு அந்நிய பணங்கள் அதிகமாக வரும், டூரிசம் டெவலப்மெண்ட் ஆகும், வேலைவாய்ப்பு அதிகமாகும். இதன் மூலியமா வேலைவாய்ப்பு அதிகமாக மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இந்தியாவோட பொருளாதார நிலை வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ராப்பர் குவாரம் நடந்திருக்கு. இதுல எவ்வளவு செலவு பண்ண போறாங்க அப்படின்னா 92,000 கோடி ரூபாய். அதையும் பார்த்துக்குங்க. இதுதான் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட், கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட். எவ்வளவு செலவு பண்ண போறாங்க? 92,000 கோடி. இதுல எதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூரிசம், என்டர்டைன்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
போர்ட்டு, டாலர் இன்க்ளூஷன், இது எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே எஜுகேஷன் பிளஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அங்க எல்லா விதமான வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, இது அனைத்துமே தான் சேர்ந்ததான் இந்த 92,000 crore அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்ட். இதுக்கு ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல எல்லாருமே கலந்துருக்காங்க. குவாரம் அட்டைன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா 3ல் 2 பங்கு மக்கள் அதை அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 50% தான். பெண்கள் மட்டும் 2% அட்டன் பண்ணோம். அது அந்த மீட்டிங்ல எல்லாருமே அட்டன் பண்ணி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஓகே, இந்த மீட்டிங் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் பே, லக்ஷ்மி நகர், கோவிந்த நகர் கிராம பஞ்சாயத்து. ஸோ ஆகஸ்ட் 12, 2004 நடந்தப்ப இது நடந்திருக்கு. ஓகே, ஸோ growth ஸ்டோரி. இந்தியாவில் growth அதிகமாக இருக்கு, ஆனால் அதில் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கினி இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே இன்இக்வாலிட்டிஸ் எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்டதுல சொத்து பத்து அதிகமாக வச்சிருக்கிறதுல கிட்டத்தட்ட 10% பாப்புலேஷன் பேர்கிட்ட தான் அதிகமான சொத்து இருக்கு. அட் த சேம் டைம் 56% 10%லயே 1% தான் எல்லாத்தையுமே ரோல் பண்றாங்க. அதாவது 100% லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 10% அதிகமா வச்சிருக்காங்க. 100% 10%. இதுல 1% கிட்டத்தட்ட 46% லேண்டை ஹோல்டு பண்றாங்க. ஸோ மித்த இருக்கிறவங்க அந்த 90% மக்கள் ஸோ ஏதோ வாழ்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, அதுதான் இந்த இதுல சொல்றோம். இது இன்இக்வாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் எதுல? இன்கம்ல. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது தான் வெல்த், கன்சம்ஷன் மற்றும் எக்ஸ்பெண்டிச்சர்ல இதுல இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் செகண்ட் வந்து எப்படி மெஷர் பண்றாங்க. தேர்டு வந்து கேஸ்ட், கிளாஸ், ஜெண்டரு, ரிலீஜன், இதன் மூலியமா டேட்டா சோர்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்டுங்கிற இந்த 3 இதுலயுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுதான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. இன்இக்வாலிட்டி டைனமிக்ஸ் எப்படின்னா, கன்சம்ஷன் ஆர் வெல்த் இதுலயும் சரி, நேஷனல் சர்வே இதை எடுத்ததுல இந்தியன் பாப்புலேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெய்லியும் கன்சம்ஷன் பண்ற ஃபுட் மெட்டீரியலாக இருக்கட்டும், அது நான் ஃபுட் மெட்டீரியல், டெய்லி யூஸ் மெட்டீரியலும் ஸோ கன்சம்ஷன் பண்றதுலேயே வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கொடுத்த இண்டெக்ஸ்ல ரூரல் மற்றும் அர்பன் ஏரியால அதிகமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, டெய்லியும் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அது எல்லாத்துலேயுமே இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூரல்லையும் கம்பேர் பண்றப்போ, அர்பன்லையும் கம்பேர் பண்றப்போ. ஸோ அதான் இதுல சொல்லியிருக்கு. ஃபுட்டுக்கு பாருங்க, டோட்டலா வந்து அர்பன்ல ஆல் இந்தியாவில் 0.25%, ரூரல்ல 0.22, 0.25. இதுதான் கினி இதுல சொல்லியிருக்காங்க. நான் ஃபுட்டு அதுல மொத்தமா 0.36, 0.3, 0.35 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் பாருங்க, மொத்தமா அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் மற்றும் கன்சம்ஷன் பண்றதுல இன்இக்வாலிட்டிஸ் குறைஞ்சிருக்கு. ஓகே, பிக்சிங் ஸ்ட்ரக்சரல் டெபிசிட் இன் இந்தியா ஹெல்த் சிஸ்டம். இதை இந்த தலைப்பை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, டாக்டர்ஸ், அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஸோ இதே போன்ற ஏற்றுக்கல்ல நமக்கு என்ன வந்து பற்றாக்குறை வரும் அப்படின்னா, டாக்டர்ஸ், அப்புறம் சர்ஜன் கரெக்ட் டயத்துக்கு வர மாட்டாங்க, நர்ஸ் பற்றாக்குறை, அதுக்கப்புறம் 108 போன்ற ஆம்புலன்ஸ் லேட்டா வர்றது. ஸோ வேற என்ன கிடைக்கும்? மெடிசின்ஸ், போதுமான மெடிசின்ஸ் அவைலபிலிட்டி இருக்காத. அப்புறம் டயக்னோஸ்டிக்ஸ் அங்க, அப்புறம் வந்து வாட்டர் ப்ராப்ளம், அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, பேசிக் சானிட்டி ப்ராப்ளம். ஸோ இதை போன்ற எல்லா ப்ராப்ளங்களும் வர்றது தான். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஹெல்த் சிஸ்டம் பிக்சிங் ஸ்ட்ரக்சரல் டெபிசிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த ஹோல் ஆர்டிகல்ஸோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல கொடுத்துருக்கேன் பாருங்க. இதான் அது கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுலயுமே வந்து கம்மியா இருக்கு. லோ ஓவரால் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஹை அவுட் ஆஃப் பாக்கெட். இது எதுக்காக அப்படின்னா, ட்ரக், டைனஸ்டிக்ஸ், மெயின்டெனன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், இதுக்கு கேபிட்டல் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓவர் ஆப்ரேஷன் தேவையா இருக்கு. அதுக்கு போதுமானதா இல்லை இது எல்லாத்துக்குமே. அப்புறம் அண்டர் ஃபண்டிங் பிரைமரி கேர், ப்ரிவென்ஷன் மற்றும் பப்ளிக் ஒர்க் ஃபோர்ஸுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ரொம்ப லோ லெவல்ல பணம் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
inadequate public funding and budgetary misalignment for health system. அதையும் பார்க்கணும். அதான் அந்த ஆர்டிக்கல்ல உள்ளதான் இதுல எடுத்து எழுதியிருக்கு. இதுலயே சொல்லியிருக்கு பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிசிட், அர்பன் ரூரல் டிவைட். இது ரெண்டுத்திலுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிசிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபெசிலிட்டிஸ் பெட் 0.7 இருந்து 1.3 கவர்மெண்ட் பெட்ஸ் தான் இருக்கு 1000 பீப்புள்ஸ்க்கு. ஓகே, அதோட டயக்னோஸ்டிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி ரூரல் அண்ட் ட்ரைபல் ஹில்லி ஏரியாஸ்ல ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறத இதுல தெளிவுபடுத்துறோம். அப்புறம் 65ல இருந்து 75% பாப்புலேஷன் இன் ரூரல், 70ல இருந்து 75% அட்வான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அர்பன்ல கிடைக்குது. அப்புறம் மெனி பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், புவர் மெயின்டெனன்ஸ், லேக் ஆஃப் பவர், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் டெபிசிட் ஆஃப் ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹை வேகன்சி இன் ரூரல் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ல டாக்டர்ஸே அதிக பேர் இல்ல, நர்சஸும் அதிக பேர் இன்னும் போடல. அதுதான் இதுல சொல்றாங்க 80% ஃபார் ஸ்பெஷலிஸ்ட், புவர் ரிட்டென்ஷன், அடிக்குவேட் டாக்டர்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் மிஸ்மேட்ச் பிட்வீன் மெடிக்கல் எஜுகேஷன் மற்றும் பப்ளிக் சர்வீஸ் நீட்ஸ்க்கு மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அந்த ஆர்டிகலோட ஃபுல் டீட்டெயில்ஸே இவ்வளவுதான். ஸோ இந்த கேஸ் இதுல பார்ப்போம். இதான் முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஜே ரோல் இன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்ஸ். அதுல டெம்பரரி பெண்டிங் நியூ லா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு சிஜே இவங்களை நியமனம் பண்ணணும் அப்படின்னா பிஎம் பிளஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பிளஸ் சிஜே இவங்களோட ஒப்புதல் இருக்கணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. அனூப் பர்னாவால் யூனியன் ஆஃப் இந்தியா, அவங்க இண்டிபெண்டன்ஸ் நியூட்ரலிட்டி கேஸ் மூலியமா தான் இது ஆயிருக்கு. இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாஸ் இன்வால்மெண்ட் இன் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல இருந்து எடுத்துட்டாங்க அவங்கள. ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் ஃபார் சர்வீஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் அட் 2023 படி இவங்களை அப்பாயின்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி வந்து இவங்க 3 பேர் இருக்கணும். ஸோ இதான் ரெக்கமெண்டேஷன் கமிட்டியை பாருங்க. பிரைம் மினிஸ்டர், த லீடர் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் லீடர் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி, அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கமிட்டியா எலெக்ஷன் கமிஷன் மற்றும் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்ட் பண்றதுக்கு இருக்கணும். அதுலதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை, இதோ சொல்லியிருக்கு பாருங்க. அதான் இது, அது அந்த ஆர்டிகல்ஸோட ஃபுல் ஃபேக்ட் இதுதான். 2023 ஆக்ட் படி, ஸோ த சிஜே ரோல் இன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் வாஸ் டெம்பரரி பெண்டிங் நியூ லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல அனூப் பர்னாவால் கேஸ் 2023 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் மற்றும் சிஜே would select the சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர், இது கம்பல்சரி வேணும் அந்த லாவை. அப்புறம் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பிரசிடென்ட் மற்றும் யூனியன் கவுன்சில் மினிஸ்டர் மட்டுமே இதை முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டில இவங்க எல்லாருமே இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்பர்சன், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் லீடர் ஆஃப் லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி இந்த லோக்சபா, யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் நாமினேட்டட் பை த பிரைம் மினிஸ்டர், இவங்கள தான் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்க்ளூடு சிஜிஐ அந்த லால அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஸோ 2023 ஆக்ட் ரீப்ளேசஸ் த சுப்ரீம் கோர்ட் மேண்டேட் பேனல், இதுதான். ஓகே, இதை பார்த்துக்குங்க. வியட்நாம், இதுதான் நம்ம ரீசெண்டாக இந்த தினமணியில கூட பார்த்தோம். வியட்நாம் மேஜர் பில்லர் ஃபார் இந்தியா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம், ஸோ இந்த பைலேட்டரல் டிஸ்கஷன் நடந்து முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அண்ட் விஷன் மகாசாகர் இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வியட்நாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 2030க்குள்ள $250 பில்லியன். ஸோ நம்ம பைலேட்டரல் ரிலேஷன் மூலமும் எக்கனாமிக் கோஆபரேஷன் இதுல நடந்திருக்கு. அதுல தான் என்னென்ன எக்கனாமிக் கோஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வியட்நாம் 1954ல இருந்து நம்ம லிபரேஷன் இருக்கு. அவங்க 1954ல அவங்க ஃப்ரீடம் ஆக்கப்பட்டாங்க. என்னென்னலாம் மாரிடைம் செக்யூரிட்டி, இண்டஸ்ட்ரி கோலாபரேஷன், அப்புறம் இது ரெண்டுத்தையுமே 2 சைட்ல இருந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். இதோட மட்டும் இல்லாம ரேர் எர்த் மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் கல்ச்சுரல், அப்புறம் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ், ஆயுர்வேதா, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த எக்கனாமிக் கோஆபரேஷன் மூலமா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 13. அதுக்கப்புறம் இது என்னன்னா, இந்தியா ஹோஸ்ட் பிக் கேட் சமிட்.
பிக் கேட் சமிட். பிக் கேட்னா எதெல்லாம் வரும் அப்படின்னா டைகர், இந்த ப்ராஜெக்ட் டைகர் அதெல்லாம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. அதை கொண்டாடும் விதமாக இந்த வருஷம் பிக் கேட் சமிட் நம்ம இந்தியாவில் கொண்டாட போறோம். அட் த சேம் டைம் இந்த பிக் கேட் சமிட் இன் ஜூன் 95 எப்ப எந்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 1 மற்றும் 3ஆம் தேதி. இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணதே யாருன்னா இந்தியா. இது யார் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். ஸோ இந்த வருஷம் இங்கதான் பண்ண போறோம். லான்ச் பண்ணது 2023 கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இந்த பிக் கேட் அப்படிங்கிற அந்த இதுல யார் யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லயன், லியோபார்டு, டைகர், ஜாகுவார், அப்புறம் பிளாக் கேட். ஸோ இது போன்ற கிட்டத்தட்ட அந்த 5 பிக் கேட்ஸ் எல்லாருமே வரும். ஏன்னா அவங்களோட பவுச்சிங் மூலயமாவும் அவங்க பாப்புலேஷன் டீக்ரேடேஷனாலையும் ஸோ நகரமயக்கப்படுறதுனாலையும் டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறதுனாலையும் அவங்களோட பாப்புலேஷன்ஸ் கம்மியாக வருது. ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த வாட்டி இங்கே தான் ஸோ கலெக்டிவ் ஆக்ஷன் 24 மெம்பர்ஸ் இதில் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவும் அதில் இருக்கு. ஓகே, சேவ் பிக் கேட்ஸ் சேவ் ஹியூமனிட்டி அப்படிங்கிற இந்த தீம் தான் இது. ஓகே, இந்த சமிட் வில் கைடட் பை தீம் என்ன அப்படின்னா சேவ் பிக் கேட், சேவ் ஹியூமனிட்டி, சேவ் எக்கோசிஸ்டம். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அந்த பிக் கேட்டு கொண்டு வரத்துக்கு நேஷனல் இந்தியா ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிக் கேட் சமிட் எப்போ நடக்க போகுது ஜூன் 1 and 3. இதில் பார்ட்டிசிபேட் யாரு 95 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் லான்ச் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2023 இதை ஆரம்பிக்கப்பட்டது. 50th ஆனிவர்சரி ப்ராஜெக்ட் டைகரோட ஃபார்மலா கொண்டாடுற விஷயம் தான் இது. அப்ரூவ்டு பை யூனியன் கேபினெட் பிப்ரவரி 2024. அப்புறம் ஐபிசி எஸ்டாப்ளிஷ்டு த்ரூ நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மூலயமா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் மூலயமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட மெயின் நோக்கம் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் 7 மேஜர் பிக் கேட் ஸ்பீஷிஸ். அந்த 7 பிக் எது கேட் ஸ்பீஷிஸ்னா லயன், டைகர், லயனு, லியோபார்ட், ஸ்னோ லியோபார்ட், சீட்டா மற்றும் ஜாகுவார் மற்றும் பூமா. இது அனைத்துமே இந்த 7 பிக் கேட். 7 பிக் கேட்டோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் இருக்காங்க நிகரகுவா, கிங்டம் ஆஃப் எஸ்துவானி, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, ஸோ ஃபெடரல் ரிபப்ளிக் ஆஃப் சொமாலியா. ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே, எதனால இந்த சமிட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காப்பாற்றுறதுக்காக தான் இந்த 7 பிக் கேட்ஸையும் ஹேபிட்டட் லாஸ்னால, அதுக்கப்புறம் போச்சிங்னால, கிளைமேட் சேஞ்ச்னால, ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ஸ்னால இவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவங்களை அழிக்கப்படுறாங்க. அதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இந்த இன்னைக்கு உண்டான தினமணி மற்றும் ஹிந்துலேருந்து சிலபஸ்ல என்னென்னலாம் கேட்பாங்களோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அது கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் டெக்காக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டு, ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.